நாங்கள் இன்றைக்கு பருத்தி துறை வடை செய்ய போகிறோம். அதாவது ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் ஜெஃப்னாவில் வந்து ஃபேமஸான ஒரு வடை. இது தட்டை வடை மாதிரி தான், ஆனால் இது நாங்கள் உளுந்து வச்சு செய்கிறது. இதை நாங்கள் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். முதல்ல எங்களுக்கு இந்த உளுந்து வந்து 1.5 கப் உளுந்து நல்லா கழுவி ஊற வச்சிருக்கு. ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் ஊற விட்டுருக்குறேன். நான் கொஞ்சம் கூடவே ஊற விட்டுருக்கிறேன். அதோட எங்களுக்கு இந்த அவிச்ச கோதுமமா, அதாவது மைதாமா, அவிச்ச மைதாமா 1.5 கப் உளுந்து, 1.5 கப் அவிச்ச மைதாமா, 1.5 கப் பச்சை மைதாமா, அதாவது கோதுமமா, அதுவும் 1.5 கப். எல்லாமே சரிசமனானது. அதோட சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கூடுதலாக போடுவேன். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்கும். அதோட உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா நறுக்கின கருவேப்பிலை, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் தண்ணி, இவ்வளவுதான் தேவை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த மாவை எப்படி பிசைகிறதுன்னு பார்ப்போம். அதாவது மாவை எப்படி குழைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் இந்த உளுந்த ஒரு பாத்திரத்தில் போடணும். அதுக்கு பிறகு இந்த அவிச்ச கோதுமமா, உளுந்து 1.5 கப், அவிச்ச கோதுமமா 1.5 கப், பச்சை கோதுமமா அதாவது மைதாமா, பச்சை மைதாமா 1.5 கப், அவிச்ச மைதாமா 1.5 கப், உளுந்து 1.5 கப். அதோட உப்பு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதோட கருவேப்பிலை, நல்லா நறுக்கி வச்ச கருவேப்பிலை. எந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரோசனில் வச்சு எடுக்கிற கருவேப்பிலை, அது காஞ்சி தான் இருக்கும். அதோட சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், அது 1 டேபிள் ஸ்பூன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அளவாக நீங்கள் போடுங்க. இப்போ நாங்கள் இந்த மாவை குழைச்சி எடுப்போம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு. இப்போ நாங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லாத்தையும் நல்லா உண்டா கலந்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் மாவை பிசைஞ்சு எடுப்போம், அதாவது குழைச்சி எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைங்க. ஏன்னாண்டா தண்ணி கூடிச்சண்டா அப்படி பிசுப்பாக இருக்கும், உங்களுக்கு தட்டி போட இல்லாமல் போயிடும். பாருங்க, இந்த மாவை இப்போ நாங்கள் குழைச்சி எடுத்தாச்சு, அதாவது பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்க, இப்படி ஒரு போல் மாதிரி இந்த அளவுக்கு இப்படி ஒட்டாமல், கையில் வந்து ஒட்டாமல் நல்லா தட்டி போடக்கூடியதை இப்படி உருண்டை எடுத்து நாங்கள் இப்படி நல்லா தட்டி அதை வெட்டித்தான் நாங்கள் போட போகிறோம். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வந்து கையில் தடவி கொள்ளுங்க, இல்லாட்டி இது ஒட்டும். கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி கொள்ளுங்க. கையில் இப்படி தட்டி நாங்கள் வெட்டி பொரிச்சு எடுக்கணும். வாங்க எப்படி தட்டுறதுன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்போ கொஞ்சமாக எண்ணெயை தடவி கொள்ளுங்க கையில். இந்த ஷீட்லேயும், அதாவது நான் ஒரு சின்ன ஒரு ஷீட் மாதிரி வச்சிருக்கிறேன், பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி. அந்த ஷீட்டில் நான் தட்ட போகிறேன். பாருங்கள், இப்படி உருண்டையை எடுத்து அதை வந்து இப்படி நல்லா தட்டிட்டு, பாருங்கள், கொஞ்சம் மெல்லிசாக தட்டுங்க, ஆக மொத்தமாக, அதாவது திக்காக தட்டாதீங்க. இப்படி தட்டிட்டு இப்படி ஒரு டம்ளரால் இங்கே பாருங்கள், அதை நான் வெட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் சும்மா தட்டி போடுறேன்டாலும் போடலாம், ஆனால் வெட்டி போட்டால் கொஞ்சம் வடிவாக இருக்கும். அப்போ இப்படி தட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போடலாம், இல்லாட்டி ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் இதை அப்படியே தட்டிட்டு அடுக்கி வச்சுட்டு அந்த ட்ரேயில் எண்ணெயை பூசிட்டு அடுக்கி வைங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒவ்வொன்றா அடுத்தடுத்து போடலாம். வாங்க இனி நாங்கள் இதை பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் கொஞ்சம் இப்படி மாவை போட்டிங்கண்டா அந்த அப்படியே எழும்பி வரும். இங்கே பாருங்கள், இப்படியே எழும்பி வருது. அப்போ எண்ணெய் சூடாயிட்டுன்னு அர்த்தம். நாங்கள் இனி ஒவ்வொரு வடையாக போட்டு எடுப்போம். வடை போடுற நேரம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா மெதுவாக பொரியட்டும், இல்லாட்டி அது அப்படியே கருகி அந்த கோல்டன் ப்ரௌனாக இல்லாமல் ஒரு கருப்பு கலராக வந்துடும். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு வடையாக போட்டு எடுப்போம்.
ஒரேடியாக ஒரு 5-6 வடை போடலாம். ஏண்டா அப்படி மேலே எலும்பி வந்துடும். எலும்பி வந்தோடனே அடுத்தடுத்து போட்டுக்கொண்டே இருக்கலாம். பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு வடையாக இப்போ போட்டு இதை லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க. கொஞ்சம் நேரத்தால் போட்ட உடனே திருப்பாதீங்க. இனி அது மெதுவாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, இந்த வடை பொரிஞ்சிட்டு நாங்கள் இனி வெளியே எடுப்போம். பாருங்க, பொரிஞ்சிட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இங்கே பாருங்க, போடுற நேரம் சத்தத்தை பாருங்க. ட்ரேயில் போடுற நேரம் இப்படி சத்தம் கேட்கணும். இனி நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, இந்த பருத்தி துறை வடை செய்து எடுத்தாச்சு. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதை செய்து பாருங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு நீங்கள் செய்து பாருங்க. மா பிசையக்குள்ள நீங்கள் கையில் ஒட்டுற பதத்தில் பிசையக்கூடாது. நல்ல கட்டி பதத்தில் பிசைஞ்சு தட்டி தட்டி நீங்கள் போடணும். நான் சொன்ன விதத்திலேயே செய்து பாருங்க. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு கொண்டு நான் அப்படியே உடைச்சி காட்டுறேன். பாருங்க எப்படி சத்தம் வருதுன்னு. நீங்களும் இதை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்ததுன்னு. அதோட என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.